அப்பாப்பாப்பா, என்ன ருசி என்ன ருசி. இப்ப வாய்க்கு ருசியா சாப்பிட்ட 1 மாசம் ஆகுது. பவித்ரா இருக்கிறத விட நல்லபடியா சமைச்சு வாய்க்கு ருசியா தருவா. சே, நம்ம சமைக்கிறது நம்மளாலே சாப்பிட முடியல. எப்படியா அவளை கூட 1 வாரம் கூட இருத்த வச்சிடணும். நல்லா பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு சமைச்சு சாப்பிடணும்ப்பா. அவ போவதுக்குள்ள என்ன செய்யணும்? கொஞ்சம் புளியோதரை தொக்கு, தக்காளி தொக்கு, வேற என்னெல்லாம் தொக்கு உண்டோ எல்லாம் செஞ்சு வச்சிடணும். கருவாடு கூட தொக்கு அழகா வைப்பாள. ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா நமக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு போகாது. 2 பேருக்கு தானே, தாராளம் போதும். ஒரு சோத்தை வச்சோம்மா, அம்மா வீட்டுல இருந்து ரசத்தை வாங்கினோமா, இந்த தொக்கை போட்டு பரட்டி தின்னம்மான்னு இருக்கும். அப்பா, ஆமா, அப்படிதான் செய்யணும். மறந்துடக்கூடாது. அவள்கிட்ட எல்லாம் செய்ய சொல்லிடணும். என்ன செய்ய, ருசியாவே இந்த உடம்பு சாப்பிட்டு வளர்ந்துட்டோம். ருசி இல்லாம சாப்பிட ஒரு மாதிரி தான் இருந்து. பரவாயில்ல, நல்ல நேரத்துலதான் பவி வந்தா. சாப்பிட்டுட்டு இருக்கா? நல்ல குணத்துல இருக்கலாம், நாய் குணத்துல இருக்கான்னு தெரியலையே. எப்படியாவது இவன் மனசை நீதான் மாத்தி கொடுக்கணும் கடவுளே. பாவம் பவித்ரா. இவ சைன் போட்டாதான் பணம் கிடைக்கும். பவித்ரா கொண்டு வீட்டுல விடணும். என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்கியோ? சிக்கன் ஃப்ரை வேணா கூட ஒண்ணு வைக்க சொல்லிட்டா பவித்ராட்ட சொல்லி. இல்ல இல்ல, வேண்டாம், எனக்கு தேவைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். ஆமா, என்ன திடீர்னு ஓனாய் எழுது? என்ன ஓனாய் எழுகுதா? என்னைய பார்த்தா உனக்கு ஓனாய் மாதிரியா தெரியுது? சொல்லுவடி சொல்லுவ. என்ன செய்ய, இப்ப நமக்கு கொஞ்சம் பம்மி தான் போய் ஆகணும். நம்ம காரியம் முக்கியம். சரிம்மா, வேற எதுவும் வேணா சொல்லு, கடையில கூட வாங்கிட்டு வரேன். இங்க பாருங்க, சும்மா அந்த நடிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ என்னமோ என்னால ஆக வேண்டியது இருக்கு. நீங்க நடிக்கிறதுலே தெரியல. என்ன என்ன விஷயம்னு சொல்லி தொலைங்க. சாப்பிட்டுட்டு சாப்பிடும் போதா மனசுக்கு நிம்மதி வேண்டாம். இல்லம்மா, இல்ல, நீ சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் பேசணும்னா இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல. நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நான் இங்க உட்காரட்டா? சப்பா, முடியல. எது நானும் சொல்லி தொலைஞ்சிட்டு சீக்கிரம் போயிட்டே இருங்க. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதை இதையும் சொல்லி என்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காதீங்க. என்ன விஷயம்? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு சொல்லிட்டு போங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நமக்கு வேண்டப்பட்ட பண்ணையர் இருக்கார்ல, அவர் வீடு வர போகணும். 3 மணிக்கு வர சொல்லியிருந்தாரு. சும்மா நீ ஒரு ஜாமீன் சைன் மட்டும் போட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம். சைனை போட்டு நம்ம பாட்டு வந்துருவோம். வரைய வேணா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உனக்கு புடவை வேணாலும் எடுத்துட்டு வரலாமே. என்ன செய்யணும்? என்ன புடவை திடீர்னு ஐஸ் வைக்கிறு? என்ன என்ன செய்யணும்? எதுக்கு நான் வந்து போடணும்? இங்க பாரு சுதா, சுத்தி வளைச்சு பேச விரும்பலனா. இங்க பாரு, பவித்ரா இங்க சந்தோஷமா ஒன்னும் இருக்கல. அங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. நான் ஏற்கனவே நகை போடுறதா சொன்னோம்ல, அது கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். மீதி நகை அப்புறம் தாரேன்னு அக்காட்ட சொல்லவும் இல்லை, பவித்ராட்டையும் சொல்லல. அது அக்கா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. அத அப்ப கோவப்பட்டு நகை எதுவும் நிறுத்து பார்த்திருப்பாங்களா இருக்கும். குறைவா இருக்கா, அதான் பவித்ராட்ட சண்டை போட்டு அனுப்பி விட்டுருக்கா. இன்னும் 1 வாரத்துக்குள்ள, 1 வாரம் தாண்டிருச்சு. அவ வந்தே 3 நாள் ஆயிட்டுல. இன்னும் 2 நாள்ல பணத்தை ஏற்பாடு பண்ணி பவிய அவங்க வீட்டுல அனுப்பி வைக்கணும். அதுக்குதான் நீ வீடு உன் பேர்ல இருக்கலாமா, ஒரு சைன் மட்டும் போட்டா போதும். பணத்தை அவரு உடனே கொடுத்துருவாரு. மீதி நகைய வாங்கி அவளை அனுப்பிடலாம். பத்தியா, பாவம் நம்ம பிள்ளை இல்ல. என்னத்த சொல்லிங்க? நகை நட்டெல்லாம் போட்டுதான் அனுப்பியிருக்கு. இன்னும் நகைன்னா என்ன குறைச்சு போட்டீங்க? 50 சவரம் சொல்லி அவங்க அம்மாளுக்கு 50 நகையும் போட்டுதான் அனுப்புனீங்க. நான் பாக்கதானே செஞ்சேன். இன்னும் இந்த குறைவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாம நம்ம காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 வீடும் அவளுக்கு தான். அதுக்கடையில இன்னும் என்னமா வேணுமா உங்களுக்கு? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த கிளவி ஒரு பண பைத்தியம். உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிறதெல்லாம் புடுங்கறதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசிச்சு கல்யாணத்துக்கு சமைச்சுன்னு. கேட்டீங்களா? அவ இஷ்டத்துக்குலாம் நம்ம ஆட முடியாதுல்ல. இவ்வளவுதான் நகை, அம்புட்டுதான். ஆனாலும் இந்த பவித்ரா வாய் திறந்து என்ற ஒரு வார்த்தை சொன்னால ஊமா குசும்பி. அப்பமும் ஒண்ணும் சொல்லல, குசுன்னு அப்பா அம்மாவும் பேசிக்கிடுவீங்க. இப்பமும் அதுதான் நடக்கு. என்னையெல்லாம் ஒரு பொருட்டாவே இந்த வீட்டுல மதிக்கல, அப்படிதானே? ஏன் பவித்ரா? என்ன சித்தி, குழம்பு எதுவும் கொண்டுட்டுமா? குழம்பு? அடியே, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? என்கிட்ட என்ன சொன்ன? அவர் வெளியூருக்கு போயிருக்காரு, 2 நாள்ல வந்துருவாரு, வந்து கூட்டிட்டு போவாரு தானே சொன்னேன். என்னவோ உங்க அப்பா வேற ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு. நகை 50 சவரம் கொண்டு தானடி போனேன். இன்னும் என்ன நகை என்னமோ சைன் போட கூப்பிடுதாரு. சுதா, அவள்கிட்ட என்ன போட்டு கேட்டுட்டு இருக்க? நான் சொல்றேன்ல, புருஷன் சொன்னா கேட்க மாட்டேன். நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா? எல்லாம் நம்ம பவித்ரா தானே, அவளுக்கு செய்யாம நம்ம யாருக்கு செய்ய போறோம் சொல்லு? நீ ஒரு சைன் மட்டும் போட்டா போதும், துட்டு கொடுத்துருவாரு. மாசம் நான் கட்டுறேன். நீ பவித்ரா எதுவும் பேசாத. பவி உள்ள போமா.
நல்லா இருக்குங்க உங்க கதை. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு சொன்ன மாட்டோம். உங்க மூத்த தாரம் நகையெல்லாம் இருந்து தானே கல்யாணத்துக்கு தீவிரமா இறங்குனீங்க. நகை 50 சவரன் பத்தாது நகை விற்கிற விலையில. அந்த அம்மா எம்புட்டு தான் கேக்குது அப்படி. சுதா, அவளுக்கு 100 சவரன் பேசியிருந்த நகை, நான் 50 தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு 50 தான் போட்டேன். மீதி அப்புறம் தரலான்னு குடுக்கலான்னு நினைச்சிருந்தேன். அது கடையில அங்க பிரச்சனை ஆயிட்டு. அதுவும் நம்ம மேலதான் தப்பு. அக்காட்ட ஒரு வார்த்தை, அக்கா என்கிட்ட இவ்வளவுதான் இருந்து என்னால போட முடியல, மீதி அப்புறம் போடுறேன் சொல்லியிருந்தா கூட அக்கா கேட்டிருப்பா. நான் எதுவும் சொல்லலையா, அதுதான் அவளுக்கு கோவமே தவிர வேற எதுவும் இல்ல. இப்பவும் ஒண்ணும் வம்பா போகல. இந்த வீடு எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? 2 வீடு நம்மகிட்ட தாராளமா இருக்கு. ஒரு வீடு அடமானம் வச்சா கூட ஒரு வீட்டுல நம்ம இருந்துக்கலாம். அது இல்லாம அடமானம் வச்சா உடனே காலி பண்ணணும்னா இல்ல, ஒழுங்கா நம்ம வட்டியை கட்டிட்டு இருந்தாலே போதும். நான் பாத்துக்கிறேன். எனக்காக இந்த ஒரு உதவியை செய், தயவு செஞ்சு வா சுதா. அதெல்லாம் முடியவே முடியாது. குடியிருக்க வீட்டை எவன் எந்த கிறுக்கனாவது கொண்டு அடமானம் வைப்பானா? 50 சவரன் போட்டது பத்தாது. என்ன உங்க கூட பிறந்த தூக்கி வைப்பீங்க? போய் பேச வேண்டியதானே, பைய தர்றேன் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். குடியிருக்க வீட என்னைக்கும் போய் பத்திரம் வைக்கவே கூடாது. அடி என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? உன் அப்பாட்ட சொல்லு, குடியிருக்க விட என்னைக்கும் கொண்டு அடமானம் வைக்க கூடாது. அது நல்லதுக்கு இல்ல, வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம சில நேரம் வீடு கையில கூட வராதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் ஒத்துக்கிட மாட்டேன். நகை வேணா கூட 10 சவரனாலும் என் நகையை கொடுத்துக்கிறேன். வீடெல்லாம் ஒரு நாள் நான் சைன் போட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு தானே சொல்லுது. நான் முன்னக்கூட்டியே சொன்னேன்ல, எனக்கு தெரியும் இவங்க அக்கா எப்படிப்பட்டவங்கன்ட்டு. நான் சொன்னேன்ல, என் தூரத்து சொந்தத்துல நல்ல பயனாட்டம் இருக்கான், என் நகை எதுவும் எதிர்பார்க்கல, நல்லா வச்சு பாத்துக்கிடுவான் அப்படின்ட்டு சொன்னேன்ல. கேட்டீங்களா? இன்னைக்கும் விரலுக்கு தக்கனதான் வீங்கணும். ரொம்ப வீங்குச்சுன்னா இப்படிதான் வந்து சேரும். ஏம்மா தாயே, பேசாம என் கூட கொஞ்சம் வரியா? ஒரு சைன் மட்டும் போது, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். உனக்கு என்ன, ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ள இந்த வீட்டை திருப்பணும், அம்பிட்டு தானே? நான் பாத்துக்கிடுவேன். வாயே துறக்காத, தயவு செஞ்சு வா. இது என் பிள்ளைக்கு வாழ்க்கை பிரச்சனை, அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அது இல்லாம நம்ம ஒன்னும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறது இல்லையே, என் சொந்த அக்கா பையனுக்கு தானே போய் சேருது. அதனால எந்த இதுவும் இல்ல. பேசாம என் கூட வாயை முட்டு வா, எந்த பிரச்சனையும் பண்ணாது சுதா. பாவம் பவித்ரா நல்லா இருக்கணும். எனக்கு கைய விடுங்க, பேச விடுங்க, கைய விடுங்கன்ட்டு. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பொண்ணு கேட்க வந்தானே ஒருத்தன், இவ்வளவு கேட்டுனவன், அவன் வாயை திறக்காம என்னன்னா, ஏன் அவங்க அம்மா கிட்ட பேச வேண்டியதானே? பையன் நகை கொடுப்பாக, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு பேச வேண்டியதானே? ஏன் வாய் சாமர்த்தியம் இல்லையோ? அம்மாக்கு முந்தானே போய் முடிஞ்சுக்கிட்டானே என்னமோ. இதுதான் மத்தவங்களை நம்பினா என்னைக்கு நடு தெருவுதான். பவித்ரா, அவ பேசின எதுவும் மனசுல வச்சுக்கிட்டாதம்மா. கதவை அடைச்சுக்க, நாங்க வர ஒரு 1 மணி நேரம் ஆகும். நம்ம இருக்குது யாருக்கும் எந்த உபயோகமும் இல்ல, நல்லா ஒரு வேஸ்ட். அப்பா பாவம் இப்பதான் 1 மாசம் நிம்மதியா இருந்தாரு, அதுக்குள்ள ஒரு பிரச்சனையா? சித்தினும் வேலை வேலைக்கு சொல்லி சொல்லி அப்பாவை குத்தி குத்தி காமிக்குவேன். பாவம் அப்பா, நம்மளால அப்பாவுக்கு நிம்மதியே இல்ல, நிம்மதியை இழந்து போயிருக்காரு. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? போற இடத்துல நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அது கடையில நகை பிரச்சனை, பண பிரச்சனை. என்ன நம்ம போன் போட்டு 2 நாள் ஆகுது, எந்த தகவலும் வரலையே, அமைதியா இருக்காத. என்னமோ உள்குத்திருக்குமோ? இந்த நம்ம வீட்டுல உள்ள பாண்டி பையனையும் நம்ப வழி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாமே அப்படி செஞ்சவன் ஒருவேளை கமுக்கமா இருந்து மறுபடியும் ஏதாவது கொடுத்து பவித்ரா கூட்டு வந்துட நினைக்கணும். நம்ப முடியாது, செஞ்சாலும் செய்வான். பாண்டி, பாண்டி. என்னம்மா சொல்லுங்க. பாண்டி, நீ போட்டிருக்க செயின், கை செயின், மோதிரம், அதுக்கப்புறம் உனக்கு இன்னைக்கு தேவைக்கு ஒரு 100 ரூபா, இதை எடுத்துக்கிட்டு மீதி ATM உன்ட இருக்கிற பணம், நகை பூராத்தையும் எடுத்துட்டு வா பாப்போம். எதுக்குமா? ATM கார்டு எல்லாம் உங்கள்ட்ட தானே இருக்குது. என்கிட்ட ஒரே ஒரு ATM கார்டு தான் இருக்கு. எதுக்குமா கேக்கீங்க? இல்லடா, உன்னை எல்லாம் நம்பதுக்கே வழி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னமே 50 சவரன முயல் நினைச்சா நீ. அது மட்டும் இல்ல, கார் வேற. இவர் சுட்டுலே இவர் கார் எடுப்பாராம், அத பவுசுக்கு கல்யாண மண்டபத்துல கூட நிப்பாட்டு வரான். அப்படி செஞ்சவன் தானே நீ. அதான்டா, உங்களை எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா. வேற பூராத்தையும் கொண்டு பேங்க்ல வச்சு 50 பவுன் மறுபடியும் ரெடி பண்ணி அந்த பவித்ரா கையில கொடுத்து அவளை கூட்டிட்டு வர சொன்னாலும் சொல்லுவேன். அப்பா, மாமனார் வீடுனா என்ன ஒரு இழகுன மனசுப்பா இந்த வீட்டு பிள்ளைகளுக்கு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் இல்ல. இன்னும் நான் கொடுத்தாலும் அவங்க வாங்க போறது இல்ல. அன்னைக்கு மாமா வேண்டாம் வேண்டாம் தான் எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் இருக்கட்டும், நம்ம மாமா வச்சு நம்மகிட்ட இருக்கதானே செய்து, அப்புறம் வாங்கிக்கலாமே அப்படின்னு தான் நினைச்சேன். அது இப்படிலாம் வரும் நான் நினைச்சே பார்க்கலாமா? உங்கள்கிட்ட கூட சொல்லணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையல, அவ்வளவுதான். மத்தபடி உங்கள்கிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கலாமா?
ஓ, அப்ப குடுக்க நீ ரெடியா தான் இருக்க அப்படிதானே? இந்தா உன் வாயில இருந்து வந்துட்டு குடுக்க ரெடியா இருக்கேனே. எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ முத போய் ஏடிஎம் கார்டு, நகை, அந்த பணம், பேங்க் பாஸ்புக் எல்லாம் எடுத்துட்டு வா. உன்னை எல்லாம் நம்ப முடியாது. நான் பெத்த ரெண்டும் சரியில்லை. ரெண்டுல ஒன்னாலும் சரி இருக்குன்னு பார்த்தா ரெண்டும் அதே இதுலதான் வந்து உட்காந்துருக்கு. வந்தவள்கிட்ட வீட்டு அருமை பெருமையெல்லாம் சொல்லி அங்க உள்ள நகை நட்டு சொத்து பத்திரத்தெல்லாம் வாங்குவான்னு பார்த்தா இங்க உள்ளதை கொடுத்துட்டு இருக்குங்க. வெறும் வாழை பழமாலாம் இருக்குது. இங்க பாருடா, ஏற்கனவே அவங்க வீட்டுல போன போட்டு சொல்லி 2 நாள் ஆச்சு. எந்த சத்தமும் இல்ல. அவங்க பாட்டு கமக்கமா இருக்காத. இங்க பாரு, இந்த வாரத்துக்குள்ள நகையும் காருக்கு துட்டது அப்புறம் வந்து தொலைவிட்டு நகையோடி அவங்க வந்து ஆகணும். இல்ல நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன். எப்பேற்பட்ட சம்பந்தம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் கெட்டலான்னு பார்த்தா இவனுக்கு தலையெழுத்து இப்படி போய் விழணும்னு இருக்கு, அவனுக்கு தலையெழுத்து அப்படி இருக்குது. ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல எனக்கு. சரிடா, இந்த பேண்ட முடிச்சிட்டு இருக்காம நான் சொன்னதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. என்கிட்ட இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் திருப்தி. உங்களை எல்லாம் நம்ப முடியாது. அம்மா, என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? வாடா வா. உனக்கு வயசு போகுதா வருதான்னு தெரியல. இது என்னடா, காலேஜுக்கு போறியா இல்ல ஸ்கூலுக்கு போறியா? ஒரு பிள்ளைக்கு தகப்பான மாதிரியே ட்ரெஸ் பண்ணுத. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என்னம்மா, கொஞ்சம் சின்ன வயசு பையன் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு இப்படி ட்ரெஸ் பண்ணேன். ஏன் நல்லா இல்லையாம்மா? சரி, அது இருந்துட்டு போட்டு, உங்கள்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தேம்மா. என்ன சந்தோஷமான விஷயம் உன் வீட்டுல நடக்க போகுது? என்ன, உன் குழந்தையாக்கு மாப்பிள்ள எதுவும் பாத்துருக்காங்களா? 10 சவரன் நகை வேணுமா? என்னம்மா நீங்க வேற, அப்படிலாம் நல்லது நடந்துரும். அது எப்படி நடக்க விட்டுருவேன் நானு? அது இல்லம்மா, உங்களுக்கு அடுத்தது ஒரு பேர வர போறான்.